வணக்கம். என் பேர் விஷால். என் நேட்டிவ் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். இப்போ நான் வந்து MUWS எக்ஸாம், அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை எக்ஸாம், அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தின எக்ஸாமில் ஜூனியர் இன்ஜினியர் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டராக போஸ்டிங் வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் TNPSC எக்ஸாமில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. அதுலேயும் நான் வந்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் போஸ்டிங் எடுத்திருக்கேன். இப்போது கரண்ட்டாக நான் வந்து வேளாங்கண்ணி டவுன் பஞ்சாயத்தில் ஜூனியர் இன்ஜினியரிங்காக ப்ளேஸ் ஆகிருக்கேன். அது இல்லாமல் இன்னும் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் போஸ்டிங்கும் இருக்குது. இப்போது நான் என்னுடைய எய்ம் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ISO அல்ல ஒரு IPSO சூஸ் பண்ணுறது தான். இந்த எல்லா வெற்றிக்கும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த வெற்றிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் சிவிகுமரன் சார் தான். அவங்களால தான் நான் இந்த நிலைமைக்கு இப்போ ஒரு ஆஃபீஸராக வந்து உட்காந்துருக்கேன். இந்த எல்லா வெற்றிக்கு நன்றி கடனும் நான் சாருக்கு நான் திரும்பி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்குது. அது எங்கே ஆரம்பிச்சதுன்னா, முதல் சந்திப்பு, முதல் வார்த்தை, முதல் மாற்றம். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, முதல் சந்திப்பு. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி எப்படியாச்சும் ஒரு பெரிய அதிகாரியாக ஆயிடணும்னு ஒரு மனசில் வந்து ஒரு வைராக்கியமாக எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த வழியில் அப்ரோச் பண்ணணும் எனக்கு தெரியல. அந்த சமயத்தில் தான் நான் ஒரு வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் ஒரு பாயிண்ட்டை நான் என் பர்சனலாக நான் பார்க்குறேன். அந்த பாயிண்ட்டை ஏன் சொல்கிறேன்னா, ஆர்வம் IS அகாடமிலேருந்து ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வச்சாங்க. அதில் நிறைய பேர் பாஸ் ஆனாங்க. அதில் நானும் ஒன் ஆஃப் த பர்சனாக இருக்கிறேன். பாஸ் ஆகி உள்ளே வந்து கரெக்டாக மிஸ்டர் சிவிகுமரன் சார், டைரக்டர் ஆஃப் ஆர்வம் IS அகாடமி, அவங்கள சந்தித்த பிறகு தான் அந்த முதல் வார்த்தை. இங்கே வந்த பிறகு கண்டிப்பாக கவலைப்படாதீங்க விஷால், நீங்கள் அதிகாரியாக கண்டிப்பாக வந்துட்டீங்க, போகிறப்ப கண்டிப்பாக அதிகாரியாக தான் நீங்கள் போவீங்கன்னு சொன்னாங்க. அதான் அந்த முதல் வார்த்தை. சொன்ன மாதிரியே இப்போ நான் வந்து ஜூனியர் இன்ஜினியராக வேளாங்கண்ணி டவுன் பஞ்சாயத்தில் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் அங்கே ஜூனியர் இன்ஜினியராக இப்போ இருக்கேன், போஸ்டிங்கில் இருக்கேன். இன்னும் டிராஃப்டிங் ஆஃபீஸர் PW டிபார்ட்மெண்ட்டில் காத்திருக்குன்னு நெக்ஸ்ட்டு அதுக்காக நான் முயற்சி இருக்கேன். நான் இங்கே ப்ரிப்பரேஷனுக்கு வந்தது வந்து UPSC சிவில் சர்வீஸில் எப்படியாச்சும் ஒரு ISO IPSO எடுத்துடணும்னு வந்தேன். இந்த போஸ்டிங்கில் பாஸ் ஆனது படிக்கட்டாக நான் பார்க்குறேன். இதை ஐயாவோட வழிகாட்டுதல் எல்லோரும் மாதிரியும் காமனாக ஒரு நடத்தாமல் பர்டிகுலர் ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்கன்னு அந்த பர்சனை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணி அவங்களோட இண்டிவிஜுவல் கேர். இப்போ கிளாஸ்லேயே ஒரு 20-30 பேர் இருந்தாங்கன்னா ஒரு பர்சனுக்கும் என்னென்ன தேவை, எப்படி படிப்பாங்க, அவங்க மென்டாலிட்டி என்ன, ஃபஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட அப்ரோச்சை கொடுப்பாங்க. அதனால் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளோட பொட்டன்ஷியல் என்னென்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அந்த பொட்டன்ஷியலை நோக்கி நம்ம பொட்டன்ஷியலை நல்ல வழியில் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. நான் இங்கே வரப்போ எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக எந்த சப்போர்ட்டும் இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என்ன பண்ண போகிறேன், சென்னையில் வந்து எப்படி சர்வை பண்ண போகிறேங்கிறத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருந்துச்சு. எப்படி படிக்க போகிறேன், எங்கே தங்க போகிறேன், இது எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் தான் எனக்கு. இங்கே வந்த பிறகு ஒன் ஆஃப் த பர்சனாக என்னையும் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பார்த்தது அவங்க தான். ரெசிடென்ஷியல் எல்லாமே சப்போர்ட், ஸ்காலர்ஷிப் கொடுத்து என்னை எப்படியாச்சும் படிக்க வச்சுட்டு, நீ படி, நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு படிக்கிறதா அவன் வேலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை மட்டும் என்னை க்ரியேட் பண்ணிட்டாங்க சார். அந்த ஒரு விஷயத்தினால நான் வேறு எதுலேயும் நல்லா கவனம் செலுத்தாமல் நான் என் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி இன்றைக்கி ஒரு நல்லா ஒரு ஆஃபீஸராக வந்து உட்காந்துருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு நான் சிவிகுமரன் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அகாடமிக்கு வந்ததுக்கப்புறம் கிளாஸ் வந்து டெய்லியும் நார்மல் கிளாஸஸாக இருக்காது. ஒரு கரண்ட் இஷ்யூ வெளில போயிட்டுக்குன்னா அந்த இஷ்யூஸை எடுத்துக்கிட்டு எப்படிலாம் படிக்கலான்னு சொல்லிட்டு கரண்ட் நியூஸை வச்சு ஒரு அப்ரோச் இருக்கும், கிளாஸ் அப்ரோச். பர்சன்ட்டை வந்து ஒரு நல்லா ஒரு கலகலப்பாக பேசுகிறதும், ஒரு கிளாஸே வந்து ஒரு நல்ல பசங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதும் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸாக இருக்கும். அதனால் படிக்கிறதும் ஒரு கிளாஸ் போகிறதும் எல்லாமே எனக்கு ஒரு ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு சார்கிட்டேருந்து. ஒரு ஆஃபீஸருக்கு என்ன தகுதி தேவைன்னா படிப்பு மட்டும் தகுதி தேவையில்லைன்னு நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை எனக்கு ஆர்வம் IS அகாடமி தான் அதை கொடுத்துச்சு. ஒரு படிப்பு மட்டும் வச்சுருந்தா படிக்க மட்டும் தான் முடியும். ஆனால் அந்த தகுதி, பொறுமை, அதை எப்படி கையாளணும் எல்லாமே நான் இங்கே வந்து சிவிகுமரன் சார்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதை எனக்கு வாழ்க்கையில் இப்போ வந்து எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் இப்போதைக்கு கிளாஸ் நடக்கிறப்போ யாராச்சும் இன்றைக்கி லீவ் போட்டால் கூட அவங்கள கூப்பிட்டு ஏன்பா லீவ் போடுறான்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பிரச்சனை என்னென்னு தனியாக அவங்கள இண்டிவிஜுவலாக கேட்டு அவங்களோட பிரச்சனை என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சார் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் ஒவ்வொரு பர்சனுக்கும் என்ன இண்டிவிஜுவலாக நம்ம கேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தனக்கே தெரியாமல் ஒரு மரியாதை அவங்க சார் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அதை பயன்படுத்தி நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்களே. என் பர்சனல் லைஃப்பில் நான் என்னுடைய இதை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சார் நான் இன்றைக்கி லீவ் போட்டால் கூட நான் சார்ட்ட சொல்லிடுவேன். இது மாதிரி
சார் இந்த பிரச்சனை சார், நான் லீவ் போடுறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷனோ சார் அதை தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்னால் அதை ஈஸியாக மூவ் பண்ணிவிட்டு அதிலே இருக்காமல் வெளியில் வர முடிஞ்சிச்சு. நிறைய விஷயத்தில் இப்படி நான் கடந்து வந்தேன். அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதேமாதிரி தான் நானும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன். என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு அதை ஈஸியாக ஒரு சிம்பிள் அப்ரோச்சில் நமக்கு சொல்லி எப்படி எப்படிலாம் படிக்கலான்னு சொல்லி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு ரொம்ப எலிகெண்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப வேகாக போட்டு நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. சிம்பிளாக கொடுத்து எப்படி ஈஸியாக ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி படித்தா ஈஸியாக பாஸ் ஆக முடியுமோ அந்த வேலை தான் இருக்கும். அந்த அப்ரோச்னால தான் எங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு சப்ஜெக்ட் புரிய ஆரம்பிச்சிது. ஆர்வம்வைஸ் அகாடமி எடுக்கல எல்லா சப்ஜெக்ட்டும் அப்படி தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஒரு வெற்றி வாய்ப்பையும் எனக்கு அது நல்லா தந்துச்சு. இங்கே அகாடமிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு லக்கி பிளேஸ்னு நான் சொல்லலாம். ஏன்னா நான் அவ்வளோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஃபெயிலியர் இதுதான் என்னுடைய மூல மந்திரமாகவே போயிட்டு இருந்துச்சு. அந்த ஃபெயிலியருங்கிற வேர்டை வந்து விக்ட்ரி அப்படிங்கிற ஒரு கன்வெர்ட் ஆனதே எனக்கு இந்த ஆர்வம் ஐஎஸ் அகாடமியில் தான் வந்து. இங்கே இருக்க என்விரான்மெண்ட் என்ன அப்படி மாற்றிருக்கு. சிவிகுமார் சார் என்ன அவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்காரு. என் கேரக்டர் வைஸ் ரொம்ப பொறுமை, எப்படி பிஹேவ் பண்ணணும் எல்லாமே நான் இங்கே வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்கேன் சார். எனக்கு முன்னாடி இங்கே படித்தவங்க நிறைய பேர் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்டேஜில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ வர வச்சு அவங்கள வந்து பாராட்டு விழா நடத்துவாங்க. அங்கே அதை பார்க்குறப்ப நான் வந்து அது கடைசியில் உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நம்மளும் ஒரு நாள் இதே மாதிரி அவங்க கையில் வாங்கணும் அப்படின்னு நம்மளை வந்து ஒரு ஆர்வத்தை வந்து அந்த விஷயம் வந்து எங்களை தூண்டிகிட்டே இருக்கும். ஆர்வம் ஐஎஸ் அகாடமியில் ஒரு பெரிய விஷயம்னா இதுதான். யார் வெற்றி பெற்றாலும் அவங்கள வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஆஃபீஸரை கூப்பிட்டு வந்து மரியாதை கொடுத்து அவங்களுக்கு அந்த பாராட்டு விழா நடத்துறது வந்து ஒரு பெரிய பூஸ்டர் நான் பார்க்குறேன். அதை பார்க்குறப்ப எனக்கே தோணிகிட்டே இருந்துச்சு, நம்மளும் ஒரு நாள் அந்த ஸ்டேஜில் நின்று அந்த ப்ரைஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு புஷ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது கடைசியில் வந்து நிறைவேறிச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பர்சனலாக ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கு நானும் அதேமாதிரி எல்லோரும் வாங்கின போய் பார்த்துருந்த ஒரு பர்சன் அந்த ஒரு இடத்துல நானும் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு பர்சனாக நின்று அவங்கக்கிட்ட வாங்குறப்ப எனக்கு இன்னும் மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. இன்னும் முயற்சி அதிகமாக படுத்தணும்னு தோணுச்சு. இன்னும் வெற்றிகளை அடைஞ்சி அதேமாரி நான் இன்னும் நிறைய பேருக்கு அதுமாரி கொடுக்கணும்னு எனக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் இங்கே உருவாக்கியிருக்காங்க. அதனால் இந்த ஆர்வம் ஐஎஸ் அகாடமி ஒரு யூபிஎஸ்சி தேர்வு படிக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு அகாடமியாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கும் யாரெல்லாம் இதில் யூபிஎஸ்சியில் வெற்றி பெறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஆர்வம் ஐஎஸ் அகாடமி மிஸ்டர் சிவிகுமார் சாரோட கைடன்ஸை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு என்னால் சொல்ல முடியும். ஒரு பர்சனும் பர்டிகுலராக ஒரு இதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணாமல் ஒரு பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எது யூஸ் ஆகுதோ சூட் ஆகுதோ அதை கரெக்டாக சொல்லி அவங்கள அந்த பாத்திலே வெற்றி அடைய வைக்கிறாங்க. முதல் நாள் என்னுடைய அதிகாரியாக நான் வந்து என்னுடைய டவுன் பஞ்சாயத்துக்கு போய் சேர்றப்ப என்னை எல்லோரும் வரவேற்று நல்லா மரியாதையாக முன்னாடியெல்லாம் போற்றி என்னை வரவேற்றாங்க. அது வந்து என்னால் இயற்கையாக எப்படி ரொம்ப ஓவர்வெல்ம்டாக நான் பார்த்தேன் என்னோடய சந்தோஷத்தை. நான் இது கண்டிப்பாக இதுக்கு யார் காரணம் எனக்கு தெரியும், சிவிகுமார் சார் தான். நான் உங்ககிட்ட தான் உடனே வந்து டெக்ஸ்ட் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி சார் உங்களால் தான் நான் வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இந்த இடத்த வந்து நிற்கிறப்ப என்னுடைய சந்தோஷம் படுறப்ப நான் உங்களை ஒவ்வொரு டைமும் உங்களை தான் நான் என் ஞாபகத்துக்கு வந்தது. அதையும் சொல்லி அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். சார் என்னை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் கூட என்னை வந்து கண்டுக்காமல் விட்டதில்லை. எந்த விஷயமா இருந்தாலும் என்னை பொட்டென்ஷியலை எவ்வளோ புஷ் பண்ணி முன்னாடி தள்ள முடியுமோ அவ்வளோ தள்ளி என்னை வெற்றி அடைய வச்சுருக்காங்க. இது வந்து நானும் ஒன் ஆஃப் த பர்சன் தான். இதேமாதிரி நிறைய பேர் டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம்ஸ் இருக்கட்டும், சிவில் சர்வீஸஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்க வெற்றி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இதே அப்ரோச் தான். அவங்களுக்கான பொட்டென்ஷியல் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை ரொம்ப சிம்பிள் மெத்தடில் வந்து அவங்களுக்கு கொடுத்து என்ன பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கோ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, மென்டல் பிரச்சனை இருக்கா அவங்களுக்கு வந்து மென்டல் சப்போர்ட், எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து அவங்களோட பாதையை வந்து ரொம்ப எது கோலோ அந்த கோலை முன்னோக்கி செல்கிறதுக்கு சிவிகுமார் சார் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. நானும் ஒரு ஹியூமன் தான். நான் எல்லா டைமும் என்னால் வந்து 100% நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியாது. சில டைம் நானும் ரொம்ப டவுன் ஆயிடுவேன். அந்த டவுனான டைமில் வந்து நான் சார் கிளாஸ் அட்டன் பண்ண வந்து இல்லை சும்மாவாச்சும் வந்து பேசுவேன் சார்கிட்ட, சார் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். டவுனான என்னை வந்து திரும்பி ரீபூஸ்ட் பண்ணி வெற்றி தான் முக்கியம், அதுக்கு நம்ம பாடுபடணும், இல்லை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எப்படி, எல்லாம் பொறுமை எல்லாமே ஒரு தோல்வியை கூட நம்ம எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணும் எல்லாமே நான் சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அந்த பொறுமை எல்லாமே என் வாழ்க்கையில் நான் வந்து வெளிப்படுத்தி அது எனக்கு வந்து ஒரு வெற்றியை தேடி தரப்போ தான் தெரிஞ்சிச்சு. இது எல்லாமே வந்து நம்ம வந்து படிப்பு மட்டும் வச்சு பண்ணக்கூடாது, படிப்பு கூட என்னென்ன கேரக்டர் எல்லாமே இங்கே நான் கற்றுக்கிட்டேன். அந்த கேரக்டரும் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்ததுக்கு ஆர்வம் ஐஎஸ் அகாடமிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது என் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்து என்னை ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கு. இது என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு முதல் படி. அந்த முதல் படியில் ஒரு முதல் வெற்றியாக தான் நான் எடுத்துக்கிறேன். இன்னும் ஐயா வந்து என்ன யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி ஒரு ஐஏஎஸோ இல்லை ஒரு ஐபிஎஸ்ஸோ இல்லை ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரோ ஒரு ஹையர் இன்னும் பொசிஷனில் போகிறதுக்கு ஐயா இன்னும் எனக்கு உறுதுணையாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த சப்போர்ட்டுக்காகவே நான் கண்டிப்பாக என்னுடைய ஃப்யூச்சரில் இந்த போஸ்டிங்கில் ஏதாச்சும் நான் ஹையஸ்ட்டாக வந்து உக்காந்துட்டு ஐயா கிட்ட ஒரு தைரியமாக, ஐயா உங்கள் மாணவன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியும் நான் சொல்கிற அளவுக்கு நான் கொண்டு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் வந்து அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுவேன். அதுக்கு சப்போர்ட்டாக எனக்கு ஐயா இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் பண்ணணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் மட்டும் இல்லை, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு வரையாடையும் சரி, அவங்கள இண்டிவிஜுவலாக காண்டாக்ட் பண்ணி அவங்களோட டெஸ்ட்டு வர ரிசல்ட் வீக்லி இங்கே டெஸ்ட் நடக்கும். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. அந்த டெஸ்ட்டில் கம்மி மார்க் எடுத்திருந்தால் கூட அவங்க நல்லா பண்ணியிருக்கீங்க, இன்னும் ட்ரை பண்ணுங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா ஒரு பூஸ்ட் பண்ணி, நல்லா ஹை மார்க் எடுத்திருக்கவங்கள அவங்களும் வெரி குட் அப்படின்னு நல்லா பாராட்டி, அவங்கள இன்னும் நீங்கள் ஹை மார்க்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நல்லா ஒரு பூஸ்ட் பண்ணி, அதனால் எல்லாம் ஈக்குவலாக எல்லாருமே இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே அறியாமல். இந்த அகாடமியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். மற்ற அகாடமியில் இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இங்கே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அப்படியே நிப்பாட்டிடாமல், அந்த வெற்றி மட்டும் கிடையாது, அதை விட இன்னும் பெரிய வெற்றி எதுவோ அதையும் சார் தான் வந்து எங்களுக்கு சொல்லி, இதையும் நீ ட்ரை பண்ணு, உன்னால் முடியும்னு சொல்லிட்டு நம்ம பொட்டன்ஷியலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி அதையும் படிக்க வச்சு, அந்த படிக்கிறதுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவை எல்லா சப்போர்ட்டையும் ஐயாவே தந்து எங்களை இன்னும் மேலும் மேலும் ஒரு இடத்து மேலே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். அது ஒரு வெற்றி மட்டும் இல்லை, அந்த தன்னம்பிக்கையும் எங்களுக்கு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நான் பல வெற்றிகளை நான் அடையணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு வந்து கண்டிப்பாக சிவகுமரன் சார், ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி இவங்க வந்து எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கண்டிப்பாக தருவாங்க. அவங்களோட சப்போர்ட் தான் இப்போ வரைக்கும் நான் போய்கிட்டுருக்கேன். அவங்க சப்போர்ட் வந்து என் லைஃப்பில் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது கண்டிப்பாக அது வந்து பத்தாதுன்னு எனக்கே தெரியும். இருந்தாலும் வார்த்தைகளால் நான் நன்றி சொல்கிறேன். பட் மனசளவில் எனக்கு வந்து இன்னும் நிறையா நான் பண்ணணும் இந்த அகாடமிக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஐயாவுக்கு எவ்வளோ கடன் பட்டிருக்கேன்னு தெரியும். அவங்க வந்து அவங்கள எந்த விஷயத்தையும் அவங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் இவ்வளோ எனக்கு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நான் அந்த எதிர்பார்ப்பை நான் வெற்றி அடையணும் என் வாழ்க்கையில். நான் ஒரு பெருமையை கண்டிப்பாக ஐயாவுக்கு சிவில் சர்வீஸில் நான் வாங்கி தரணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதை நான் சாதிச்சிருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி.